மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 76. காலம். ஆயத்து 1 முதல் 31 வரை. திட்டமாக மனிதன் மீது காலத்தின் ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கல்லாத நிலையில் இருக்கவில்லையா? கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம். அவனை நாம் சோதிப்பதற்காக. அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம். நன்றியுள்ளவனாக இருக்கின்றான் அல்லது நன்றியற்றவனாக இருக்கின்றான். நிராகரிப்பவர்களுக்கு சங்கிலிகளையும் அரிகண்டங்களையும் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பையும் நிச்சயமாக நாம் தயார் செய்திருக்கின்றோம். நிச்சயமாக நல்லவர்கள் குவளைகளிலிருந்து அருந்துவார்கள். அதன் கலப்பு கற்பூரமாக இருக்கும். ஒரு சுனையாகும். அதிலிருந்து அல்லாவின் நல்லடியார்கள் அருந்துவார்கள். அதை ஓடைகளாக ஓடச் செய்வார்கள். அவர்கள்தாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர்கள். நாளை அவர்கள் அஞ்சினார்கள். அதன் தீங்கு பரவியிருக்கும். மேலும் அவன் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள். உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் பொருத்தத்திற்காக. உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை. எங்கள் இறைவனிடமிருந்து முகம் கருத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகின்றோம். எனவே அல்லாஹ் அந்நாளின் தீங்கை விட்டும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முகச் செழுமையையும் மன மகிழ்வையும் அளிப்பான். மேலும் அவர்கள் பொறுமையுடன் இருந்ததற்காக அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளையும் பட்டாடைகளையும் அவன் நற்கூலியாக கொடுத்தான். அவர்கள் அங்குள்ள சாய்மானங்களில் இருப்பார்கள். சூரியனையோ கடும் குளிரையோ அதில் அவர்கள் காணமாட்டார்கள். மேலும் அதன் நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியதாக இருக்கும். அன்றியும் அதன் பழங்கள் மிக தாழ்வாக தாழ்ந்திருக்கும். வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களும் அவர்கள் மீது சுற்றி கொண்டு வரப்படும். வெள்ளியிலால் ஆன பளிங்கை போன்ற தெளிவான கிண்ணங்கள். அவற்றை தக்க அளவாக அமைத்திருப்பார்கள். மேலும் அதில் சஞ்சபில் கலந்த ஒரு கிண்ணம் புகட்டப்படுவார்கள். சன்சபில் என்ற பெயருடைய ஒரு ஊற்றும் அங்கு இருக்கின்றது. இன்னும் சுற்றி எப்போதும் இருக்கும் சிறுவர்கள் வருவார்கள். அவர்களை நீர் காண்பீராயின் சிதறிய முத்துக்கள் என்றே அவர்களை நீர் எண்ணுவீர். அன்றியும் நீர் பார்ப்பீராயின் இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் அங்கு காண்பீர். அவர்களின் மீது சுந்துசு இஸ்தப்ரக் போன்ற பச்சை நிற பூம்பட்டாடைகள் இருக்கும். இன்னும் அவர்கள் வெள்ளியிலால் ஆன கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பர். அன்றியும் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானமும் புகட்டுவான். நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும். உங்களுடைய முயற்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிற்று. நிச்சயமாக நாம் தாம் உம்மீது இந்த குரானை சிறுக சிறுக இறக்கி வைத்தோம். ஆகவே உம்முடைய இறைவனின் கட்டளைக்காக பொறுமையுடன் இருப்பீராக.
அன்றியும் அவர்களில் நின்று எந்த பாவிக்கோ அல்லது நன்றியற்றவனுக்கோ நீர் வழிபடாதீர். காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறைவனின் பண்புகளை போற்றிக் கொண்டே இருப்பீராக. இன்னும் இரவிலும் அவனை நினைவு கூர்வீராக. அன்றியும் இரவில் நெடுநேரம் அவன் பண்புகளை தியானிப்பீராக. நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவதையே நேசிக்கின்றனர். அப்பால் சுமை கொண்ட நாளை தங்களுக்கு பின்னே விட்டு விடுகின்றனர். நாமே அவர்களை படைத்து அவர்களுடைய அமைப்பையும் உறுதிப்படுத்தினோம். அன்றியும் நாம் விரும்பினால் அவர்கள் போன்றவர்களை மாற்றிக்கொண்டு வருவோம். நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசமாகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன் பால் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. எனினும் அல்லாஹ் நாடினாலன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவன், ஞானமிக்கவன். அவன் தான் விரும்புபவரை தன்னுடைய அருளில் புகுத்துகின்றான். அன்றியும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை அவர்களுக்காக சித்தம் செய்து வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ்.